மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்னோட கையில் பார்த்துட்ருக்கிறது வந்து குப்பைமேனி செடி. குப்பைமேனி செடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அந்த சின்ன ஃப்ளவர் மாதிரி க்ரீன் கலர்லேயே இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த குப்பைமேனி இலையில் நிறைய பயன் இருக்குது. இதில் இந்த குப்பைமேனி இலையும் மஞ்சளும் ஊற வச்சு நல்லா அரைச்சி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நம்ம போட்டோம்னா ஃபேஸ் 1 வீக்குக்கு நல்ல க்ளோவாக இருக்கும். நம்ம ஸ்கின்னே நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல க்ளோவாக இருக்கும். அப்புறம் இந்த இலையோட 4 மிளகு 4 ஜீரகம் போட்டு நல்லா வேக வச்சு 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக ரிடியூஸ் ஆகிற வரை வேக வச்சு ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா நுரையீரலில் உள்ள கெட்ட கழிவுகள், சளி இதெல்லாம் ரிமூவ் ஆகிரும். இதை வந்து ஃபேஸ் பேக்காக நானே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட் தந்துச்சு. இது வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு செடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தந்துச்சு எனக்கு. நார்மலாகவே மேனி துலங்க குப்பை மேனிங்கிறது ஒரு பழமொழி. நம்ம ஸ்கின் சம்மந்தமான எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி, ரேஷஸ், இந்த சொறி, சிரங்கு, படை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த குப்பைமேனி இலையை மஞ்சளோடு சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணோம்னா போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சொல்லலை பழமொழி, மேனி துலங்க குப்பை மேனின்னு. உண்மையிலே ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்குது. தேங்க்யூ.